ஒரு காட்டில் இருந்த சிங்கம் யானையை பார்த்து என்ன சொல்லுதுன்னா, யானையே என்னையை விட நீ பார்க்கறதுக்கு பெருசாக இருக்க, மிகப்பெரிய அனிமலாக இருக்க. ஆனால் என்னன்னா, என்னைய உன்னால் எதுவுமே செய்ய முடியாது, நான் தான் இருக்கிறதுலே பலசாலி, நீ ரொம்ப பலசாலியா இல்லை அப்படின்னு சொல்லுதுங்க. இதை கேட்ட யானை எதுவுமே பேசாமல் அங்கேருந்து நகர்ந்து போயிடுதுங்க. சில நாட்களுக்கு அப்புறம் யானையும் சிங்கமும் அந்த காட்டுக்குள்ளே நடந்துக்கிட்டு இருக்குதுங்க. அப்படி நடந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு புயல் காற்று அடிக்குதுங்க. அப்படி அடிக்கும்போது அங்க இருந்த ஒரு பெரிய மரம் வேரோட சாஞ்சு கிடக்குதுங்க. அப்ப அத தாண்டி தான் சிங்கம் அதோட இடத்துக்கு போகணும். இந்த மரம் சாஞ்சு கிடக்கிறனால அதில தாண்டி அந்த சிங்கத்தினால போக முடியலைங்க. அப்ப யானை சிங்கத்த பார்த்து என்ன சொல்லுதுன்னா, "நீ தான் மிகப்பெரிய பலசாலியாச்சே! இப்ப இந்த மரத்த இங்கேருந்து தூக்கி போட்டு, இங்கேருந்து நீ போ பார்க்கலாம்" அப்படின்னு கேட்குது. சிங்கமும் எவ்வளவோ தூக்கி பார்க்குதுங்க. ஆனா அதனால முடியல. அப்ப யானையோட ஹெல்ப்ப கேட்குதுங்க. யானை அதோட தும்பிக்கையால ஒரே தூக்கா தூக்கி எறிஞ்சிருதுங்க. அப்பதான் யானை சிங்கத்த பார்த்து என்ன சொல்லுதுன்னா, அதாவது நீ வேணா என்னோட சிறுசா இருக்கலாம், பலசாலியா இருக்கலாம். நான் உன்னோட பெருசா இருந்தாலும், என்னால உன் கூட போட்டி போட முடியாம இருக்கலாம். ஆனா, இப்ப உன்னால இந்த மரத்த தூக்கி எறிய முடிஞ்சா? முடியலைல. என்னால தானே அது முடிஞ்சுச்சு. அதனால எல்லாருக்கும் ஒரு ஒரு பலம் இருக்கும். எல்லாருக்கும் ஒரு ஒரு டேலண்ட் இருக்கும். எல்லாரும் ஒரே மாரியே இருக்க மாட்டாங்க. அதனால யாரையும் ஏளனமா பேசாத. அப்படின்னு சொல்லுதுங்க. ஆமாங்க. இங்க உள்ள எல்லாருக்குமே தனிப்பட்ட முறையில, அதாவது தனித்தனி திறமைகள் இருக்கும். எல்லாருக்கும் ஒரே திறமை இருக்க வேண்டிய அவசியம் இல்லைலங்க. அப்படின்றத இந்த கதையில நாம தெரிஞ்சுக்கிட்டோங்க. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.